Hi friends, நாம் இன்னைக்கு காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த வடச்சட்டி இதுவே காலிஃப்ளவர் நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்புறம் என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவருக்கு மசாலா இதெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு. நாம் இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மல் தண்ணி ஒரு டைம் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடிச்சு வச்சு நெக்ஸ்ட்டு மசாலாலாம் மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு கொஞ்சம், உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு இது மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மிக்ஸ் நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் போடலான்ட்டு எடுத்துக்கோம். இது பிரியாணி மிக்ஸ் முதல்ல கொஞ்சம் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். மிளகாத்தூளும் போட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் பிரியாணி மிக்ஸ் போட்டங்காட்டி அது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் இதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணி உண்டுனா ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கலர் கலரில் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னா இதில் காலிஃப்ளவரை தொட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உப்புக்கு லைட்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இப்படி இதில் லைட்டாக முக்கி இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் படாமல் இருக்கிற இடத்துல இதை கொஞ்சோண்டு எடுத்து இப்படி தடவி இப்படி ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இது பிரியாணி மசாலா அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே தூக்கி எண்ணெயில் போட்டுட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கையில் ஏதாச்சும் ஆயிட போகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கேர்ஃபுல்லுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி 3 செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போடும்போது. ஃபுல்லாக தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். கொப்பளம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொஞ்சம் 2 போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொரிக்கலாம். இதில் நம்ம இன்னொரு டைம் கிளிக்கு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேக.
இப்போ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தீயில எங்கேயும் எண்ணெய் படாமல் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இதில் நல்லா வடிஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2 இடத்துல போட்டு மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட் இது எண்ணெயில் போடாது ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகுது ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள ஒரு பொருள் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.